தூதர்கள் யார்? தேவ தூதர்கள் யார்? இந்த பாடத்தை நமக்கு வழங்குவதற்காக பாண்டிச்சேரியிலிருந்து ஆல் இந்தியா ட்ரூ கிறிஸ்டியன் கவுன்சில் உமன்ஸ் கமிட்டியினுடைய ஜாயிண்ட் செக்ரட்டரி சகோதரி தீபா ஜெயக்குமார் MBTH அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களை நாம் வரவேற்கலாம். எல்லாரும் குறிப்பெடுத்து பாடங்களை கவனமாக கேளுங்க. இது ஒரு முக்கியமான பாடம். தேவ தூதர்கள் யார்? அவர்கள் எப்படி உண்டாக்கப்பட்டார்கள்? எதற்காக உண்டாக்கப்பட்டார்கள்? ஏன் உண்டாக்கப்பட்டார்கள்? அவர்களுடைய வேலை என்ன? அவர்கள் ஒருவேளை யோபு 1:6 சொல்லுகிறபடி அவர்கள் தேவகுமாரர்களா என்பதையெல்லாம் இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்க போகிறோம். கவனமாக கேளுங்க. சகோதரின் இடத்துல நாங்க கொடுக்கலாம், செய்திக்கு போகலாம். ஓகே, தேங்க்யூ பிரதர். இந்த ஜூம் மூலயமாக தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஒரு சின்ன ஜபம் பண்ணிட்டு நம்ம பாடத்துக்குள்ளாக நாம் போகலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நேரத்தை தந்ததற்காக அதிகமா நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேலையில கூட தகப்பனே, இதோ உம்முடைய பிள்ளைகளை தகப்பனே, ஒரு சிலராய் இருந்தாலும் தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை தகப்பனே அவர்களுக்கு நாங்கள் சொல்லும்படியான ஞானத்தை எங்களுக்கு கொடுத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. இதோ நீங்கள் தகப்பனே உம்முடைய முன்குறித்த திட்டத்தின்படி எங்களை இந்த பூமிக்கு வரவழைத்து, அப்படியா கூட தகப்பனே நாங்கள் அந்த முன்குறித்த திட்டத்தை உணர்ந்த பிள்ளைகளாய் தகப்பனே ஒவ்வொரு நாளும் உமக்காக வாழ உதவி செய்யுங்க. இந்த குரூப்ல இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே ஆசீர்வதிங்க. இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதுங்களா? தெளிவா கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குதுங்க. ரொம்ப நன்றி உங்களுடைய பதில்களுக்கு. இன்னைக்கு நம்ம தொடர்ந்து ஒரு 3 கிளாஸா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு 4வது பாடமாக தேவ தூதர்கள் யார் அப்படின்ற ஒரு விஷயத்த இன்னைக்கு நம்ம கத்துக்க போறோம். இங்க பைபிள் ஓப்பன் யூனிவர்சிட்டி இந்தியா இன்டர்நேஷனலோடைய ஒரு மிகப்பெரிய விஷயமே என்னன்னா, பைபிள் ஆன்சர் டு தி பைபிள். பைபிள்ல இருந்து ஒரு கேள்விகள் நமக்கு எழும்பினால் அதற்கான பதில்களும் கூட பைபிள்ல இருந்துதான் உங்களுக்கு கொடுக்கப்படும். எனவே இந்த பாடத்திற்குள்ளாக நம்ம போலாம். முதலாவதாக நம்ம என்ன பாடம் பார்த்தோம்னா, மனிதர்கள் யார் அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்த நம்ம பார்த்திருப்போம். அதற்கு அடுத்ததாக கடவுள் இருக்கிறாரா அப்படின்றத நீங்க பார்த்தீங்க. நேற்றைய தினத்துல நீங்க அதோடைய கண்டினியூவேஷனா கடவுள் இருக்கிறாரா என்றதையும் பார்த்தீங்க. பிளஸ் மனிதர்கள் தேவனுடைய பிள்ளைகளா அப்படின்றதையும் பார்த்திருப்பீங்க. அந்த பாடங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைய பாடமானது தேவ தூதர்கள் யார் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். தேவ தூதர்கள் யார் அப்படின்னு நம்ம ஒரு கிறிஸ்தவர்களிடையே நம்ம கேட்டோமானால், இன்னைக்கு உலகத்துல 300 கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. நமக்கு தெரிந்ததுதான். உலகத்திலே 300 கோடி கிறிஸ்தவர்கள் ஒரு ஏறக்குறைய இருக்கிறார். அதிலும் கூட அநேக பிரிவுகள், டினாமினேஷன்ஸ் சொல்லுவோம், அநேக பிரிவுகள் இருக்கிறது. அதுல ஒரு சில பிரிவினர்கள் இந்த தேவ தூதர்களை குறித்து ஒரு சில விஷயத்த கான்ட்ரவர்சியான கேள்விகளை வைக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவ தூதர்களை கடவுள்களாகவும் அவர்களை சொரூபங்களாக செய்து வணங்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அதே தேவ தூதர்கள் தேவனுடைய குமாரர்கள் என்றும் சொல்கிறவர்களும் இருக்கிறார்கள். அதை கடவுள்களாகவும் வணங்குகிறார்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்றும் சொல்கிறார்கள். ஆனா நம்ம பைபிள் படி நம்ம பார்த்தோம்னா, ஆதியாகமத்துல நம்ம வாசித்தோமானால் அதுல இருந்து நமக்கு கண்டினியூவேஷனா நமக்கு நிறைய நம்ம வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, உண்மையில் தேவனுடைய
அவருடைய கர்ப்ப பிறப்பு, அவர் பெற்றெடுத்த பிள்ளைகள் யார் என்றால், இதோ நேற்று தினத்துல நம்ம பார்த்த மாதிரி நாம் தான், மனிதர்களாகிய நாம் தான் தேவனுடைய பிள்ளைகள். அந்த பரமாத்மாவாகிய அவரிலிருந்து பிரிந்து வந்த ஒரு சில ஆத்துமாக்களாக நாம் இருக்கிறோம். அவரிலிருந்து ஆதாமிற்குள் வந்து, ஆதாமுக்குள்ளிருந்து நோவா ஜலப்பிரளயத்தில் நோவாவுக்குள் இருந்தோமோ அல்லது அவர்களுடைய குமாரருக்குள் இருந்தோமோ தெரியாது. அதிலிருந்து இந்த பூமிக்கு சந்ததிகளாக புறப்பட்டு இன்று கோடான கோடி பிள்ளைகளாக பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப உண்மையில் யார் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நாம் பார்த்தோம் என்றால், மனிதர்களே தேவனுடைய பிள்ளைகள், வாரிசுகள். அவருடைய அனைத்திற்கும் கூட சுதந்திரவாளி யார் என்றால் நாம் தான். ஆனா இன்னைக்கு தேவ தூதர்கள் தான் தேவனுடைய குமாரர்கள் என்று ஒரு சில வசனத்தை வைத்து இவர்கள் சொல்றவங்க சொல்றாங்க. ஆனா உண்மையில் தேவ தூதர்கள் யார் என்று நம்ம பார்க்கலாம். மனிதர்களை தேவன், அவருடைய பிள்ளைகளாகிய மனிதர்களை பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஆத்மாவிலிருந்து ஒரு பங்காக இதோ பூமிக்கு அனுப்பினார். சரீரத்தை ஆதாமுக்கு முன்பதாக சரீரத்தை கொடுக்கும் பொழுது தேவன் அவரை வார்த்தைகளால் உண்டாக்கவில்லை, கைகளினால், தனது கைகளினாலே அந்த உருவத்தை செய்து பிறகு ஆத்துமாவை கொடுத்தார். ஆனால் தேவ தூதர்களுக்கு தேவன் தன்னுடைய ஆத்துமாவை கொடுத்ததாகவும் இல்லை தன்னுடைய கரங்களாலே அவர்களை செய்ததாகவும் பைபிளில் எங்கேயும் இல்லை. இது பைபிள் சொல்ற உண்மை. அப்படி தேவ தூதர்களை தேவன் எப்படியாக உண்டாக்கினார், அவர்கள் யார், அவர்களுடைய பணிகள் என்ன, அவர்கள் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டார்கள் போன்ற விஷயங்களை நம்ம பார்க்கணும். முன்னதாக நம்ம ஒரு வசனத்தை பார்க்கலாம். சங்கீதம் 148 அதிகாரம் 5 வசனம். சங்கீதம் 148 அதிகாரம் 5 வசனம். நாம் 2 வசனம். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. நீங்க மேல முதல்ல இருந்தே நீங்க படிச்சீங்கன்னா, இந்த அதிகாரத்துல முதல் வசனத்துல இருந்தே நீங்க படிங்க, வீட்டுல படிங்க. அப்படி படித்திருங்கன்னா உங்களுக்கு 2வது வசனத்திலே இருக்கும். அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். அப்படி நீங்க கீழ் நோக்கி படிச்சுட்டே வந்தீங்கன்னா, அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கும். பிதாவாகிய தேவன் மனிதர்களாகிய அவருடைய பிள்ளைகளை பெற்றெடுத்தார். ஆனால் தேவ தூதர்களை அவர் வார்த்தையினாலே உண்டாக்கினார். ஆதியாகமத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆதியாகமத்துல நீங்க முதல் அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா, வானங்களே உண்டாக கடவுது, இல்ல பூமியே உண்டாக கடவுது, இல்ல விதை தரும் சகல விருட்சங்களே உண்டாக கடவுது. நீங்க வீட்டுல படிங்க. அப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் கூட தேவன் வார்த்தையினாலே உண்டாக்கினார். அப்படியாகத்தான் தேவ தூதர்களையும் கூட தேவன் தன்னுடைய வார்த்தையினாலே உண்டாக்கினார். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. பிறகு அவர்கள் யார் என்று நாம் பார்க்கலாம். எபிரேயர் 11 அதிகாரம் 1 எடுத்துக்கோங்க. எபிரேயர் 1 அதிகாரம் 14 வசனம். எபிரேயர் 1 அதிகாரம் 14 வசனம். ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்களவா? ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக, இங்க நீங்க நல்லா கவனிக்கணும். ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லோரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா?
யார் யார் என்றால் நீங்க முன்னோக்கி படிச்சுக்கோங்க. 13ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது, இங்க சொல்றார் பாருங்க, தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டா? இதோப்பா நீ என் பக்கத்துல பிதாவாகிய தேவன் சொன்னது உண்டான்னு கேக்குறாங்க. என்னன்னா, இதோ நீங்க என் பக்கத்துல இந்த வலது பாரிசத்தில் உட்காருங்க அப்படின்னு அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படியே 14ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, இதோ ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்கள் யார் என்றால் அசல் அவருடைய வாரிசாகிய தேவனுடைய பிள்ளைகளாகிய மனிதர்களே ரட்சிப்பை, அதாவது காப்பாற்றப்படுகிறவர்கள், இந்த நரகத்திற்கு போகாதபடி அந்த சுதந்திரமாகிய பரலோகத்தை அடையக்கூடியவர்கள். அந்த ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக நாம் மனிதர்களாகிய நாம் அனைவருக்கும் கூட ஊழியம் செய்யும்படி அவர்கள் யார் என்றால் தேவ தூதர்கள் அனைவரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். நம்மளுடைய தமிழுடைய மொழிபெயர்ப்புல ஆவிகள் அப்படின்னு இருக்கும். ஆனா அதோடைய அசல் வார்த்தை அங்க என்ன வரணும்னா ஆத்துமாக்கள்னு வரும். பணிவிடை ஆத்துமாக்களாய் இருக்கிறார்கள். யார்? தேவதூதர்கள். தேவதூதர்கள் அனைவரும் கூட தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஊழியம் செய்வதற்காக அனுப்பப்பட்ட பணிவிடை ஆத்துமாக்கள், வேலைக்காரர்கள். இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு எஜமான் இருக்கிறார். அந்த எஜமான் வீட்டுல அவருடைய கர்ப்ப பிறப்பாகி அவர் பெற்றெடுத்த பிள்ளைகளும் இருக்கிறாங்க, அவங்களுடைய வேலைக்காரர்களும் இருக்கிறாங்க. அந்த எஜமான் அந்த சிங்காசனத்தையோ இல்ல அந்த ஆஸ்தியையோ அவருக்கு உண்டான அனைத்தையும் கூட யாருக்குங்க கொடுப்பாரு? யாருக்கு கொடுப்பாரு? பிள்ளைகளுக்கு. நாம என்ன பண்ணுவோம்? இப்ப நம்ம அவங்கவுங்கள நினைச்சுக்கோங்க. இப்ப நம்ம வீடு வாங்குறோம், இல்ல ஒரு கார் வாங்குறோம், இல்ல நமக்கு நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கோம்னா நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கு நீதான் என் வாரிசுன்னு கொடுத்துருவோமா? யாருக்கு கொடுப்போம்? நமக்கு பிறந்த நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்போம். அவர்கள் வாரிசுகளுக்கு தான் கொடுப்போம் இல்லையா? நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு தான் அவைகளை நம்ம என்ன பண்ணுவோம்னா கொடுப்போம். வேலைக்காரர்களுக்கு என்ன பண்ண மாட்டோம்னா கொடுக்க மாட்டோம். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கிடையே என்ன விஷயம்னா, இதோ அனைத்தையும் கூட தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக கொடுத்திருக்க, இதோ பணிவிடை ஆத்துமாவாக தூதர்களையும் கொடுத்திருக்க, ஆனா இவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா, நாம் இல்ல, இதோ அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள், அவங்கதான் பரலோகத்துல இருக்கிறாங்க, தேவன் முதலாவது அவர்களை தான் செஞ்சாரு, அவர்கள் மேன்மையான இடத்துல இருக்கிறாங்க, அதனால அவர்களுக்கு தான் பரலோகம் என்று தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் சொல்லியிருக்கிறாரா? நான் உன்னை பெற்றெடுத்தப்பான்னு தூதரை பார்த்து என்னைக்காச்சும் சொல்லியிருக்காரா? அந்த வசனத்தை கூட நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம படிச்சோம் இல்லையா, எபிரேயர். அதுல நீங்க 5ஆம் வசனம் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல எப்படி எனில் எப்படி எனில் நீர் எவனுடைய குமாரன் என்று நான் உம்மை எப்படி எனில் நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாயிருப்பேன், அவர் எனக்கு குமாரனாயிருப்பார் என்றும் அவர் யாரு? பிதாவாகிய தேவன் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா? சொல்லலங்க அவரு. நீதான்ப்பா என் பிள்ளை, நான் தான்ப்பா உங்க அப்பா, நான் தான் உன்னை பெற்றெடுத்தேன்னு பிதாவாகிய தேவன் தூதர்களை பார்த்து என்றைக்குமே சொல்லவில்லை. அதனாலதான் 14ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, அவர்கள் தேவனால் அனுப்பப்பட்ட வேலைக்காரர்கள், பணிவிடை ஆத்துமாக்கள். புரியுதுங்களா உங்களுக்கு? அவர்கள்
பரலோகத்திலும் இருக்கிறார்கள், பூமியிலும் இருக்கிறார்கள். அவர்களுடைய இலக்கு எவ்வளவுன்னு நீங்க பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கும். அவர்களுடைய இலக்கம் 10,000 10,000 அப்படி நீங்க யோசிச்சீங்கன்னா எண்ணிலடங்கா பேர்கள், அதிகமான தேவ தூதர்களை தேவன் தன்னுடைய வார்த்தையினால சிருஷ்டித்து வச்சிருக்காருங்க. அவர்களுக்கு என்ன வேலை? இதோ தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்யக்கூடியவர்கள், அவர்களை பாதுகாக்கக்கூடியவர்கள். அந்த தேவ தூதர்களை தேவன் பரலோகத்திலும் வைத்திருக்கிறார். இதோ நாம் பார்க்கிறோம் அல்லவா, இந்த வானம், இந்த பூமி, நிலம், நீர், காற்று, ஆகாயம் அனைத்தும், மரம், செடி, பழங்கள் அனைத்தும் கூட இயற்கையாக தேவன் அவர்களை மாற்றி வைத்திருக்கிறார். இல்லைன்னு சொல்லுவீங்களா? பைபிள்ல வசனம் பார்க்கலாமா? தேவ தூதர்களை தேவன் இயற்கையின் ரூபமாக மாற்றி வைத்திருக்கிறார். அதனாலதான் இன்றைய வரைக்கும் அவர்கள் நமக்கு ஊழியம் செய்து கொண்டு வருகிறார்கள், வேலை செய்து கொண்டு வருகிறார்கள், நமக்காக பலியாகி கொண்டு வருகிறார்கள். அந்த வசனம் நம்ம பார்க்கலாமாங்க? அதே வசனத்துல, அதே அதிகாரத்துல பாருங்க, 7ஆம் வசனம் பாருங்க. எபிரேயர் 1 அதிலே பாருங்க, 7ஆம் வசனம். தேவ தூதரை குறித்தோ என்ன சொல்றாரு பாருங்க, தம்முடைய தூதர்களை, நல்லா கவனிக்கணுங்க, தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. தேவன் தன்னுடைய வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த தேவ தூதர்களை என்னவாக வைத்திருக்கிறார் என்றால், இதோ காற்றுகளாகவும், அக்கினி ஜுவாலை என்றால் நெருப்புகளாகவும், இதோ வானமாகவும், பூமியாகவும், நீராகவும், வசனத்துல தண்ணீர்களின் தூதன் என்று இருக்கும். உங்களுக்கு ரெஃபரன்ஸ் காமிக்கணும்னா நிறைய காமிக்கலாம், நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு. அப்படியாக தேவன் அவர்களை இயற்கையின் ரூபமாக நமக்கு பணிவிடை செய்வதற்காக மாற்றி வைத்திருக்கிறார். இதுல பிரதான தூதர்களும் கூட இருக்கிறார்கள். யூதா புத்தகத்துல படிச்சோம்னா நமக்கு இருக்கும் இல்லையா, மோசேயின் சரீரத்தை குறித்து தர்க்கம் நடக்கும் பொழுது அங்க யார் வருவா? பிரதான தூதனாகிய மீகாவேலும் அவரை சேர்ந்த தூதர்களும் அப்படின்னு இருக்கும் வசனம். யூதா 9ஆம் வசனத்துல இருக்கும். அப்போ இந்த பூமியில மட்டும்தான் நமக்கு கேட்டகரி இருக்கு. இதோ மேல ஃபர்ஸ்ட் இவங்க பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல், அவங்க கீழே வந்து கோஆர்டினேட்டர்ஸ், அவங்க கீழே லெக்சரர்ஸ், அப்படி இருக்கும் நீங்க நினைச்சுக்காதீங்க. பரலோகத்திலும் கூட அந்த பொசிஷன்ஸ் இருக்கு. இவர்களுக்கு கீழ் இவர்கள், இல்ல இவர்களுக்கு இப்படிப்பட்ட துரைத்தனங்கள், இப்படிப்பட்ட அதிகாரங்கள் என்று தேவன் பிரித்து வைத்திருக்கிறார். ஒரு சிலர் கோடான கோடி தேவ தூதர்கள் தேவனை அனுதினமும் எனி டைம் அவரை துதிச்சிட்டு இருக்காங்க, அவரை துதித்து போற்றி பாடிட்டு இருக்காங்க. இதோ கோடான கோடி பாதி பேர் என்னவா இருக்காங்கன்னா, இயற்கையாக அவருடைய பிள்ளைகளாகிய, அவருடைய வாரிசாகிய நமக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அவர்களுடைய வேலை நிறைய இருக்கு, தேவ தூதர்களுடைய வேலை நிறைய இருக்கு. என்னன்னா, தேவன் கிட்ட இருந்து விஷயங்களை எங்க எடுத்துட்டு வருவாங்கன்னா, இதோ பூமிக்கு, மனிதர்களிடம். அன்னைக்கு ஆபிரகாம் கிட்ட வந்தது தேவ தூதர். அப்படியாக நீங்கள் ஒவ்வொரு நீதிமான்களையும் பார்த்தீர்கள் என்றால், அன்றைக்கு வந்தது தேவ தூதர்கள் தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வந்து சேர்த்தார்கள். நமக்கு பாதிப்பு நடக்கும் பொழுது நம்மை பாதுகாக்கிறவர்களாக வந்தார்கள். நாம் என்றால் நாம் கிடையாது, பழைய ஏற்பாட்டு காலத்தில். இன்றைக்கும் தேவன் நம்மை பாதுகாக்கிறார் அவர்களை கொண்டு. அவர்களை கொண்டு நமக்கு அவர்களின் மூலமாக நமக்கு நம்மை பாதுகாக்கிறார், நம்மை காக்கிறார், நம்மை கண்காணிக்கிறார். இப்படியாக அவர்களுக்கு பொறுப்புகள் அநேகம் உண்டு. எனவே தேவ தூதர்கள் யார் என்றால் தேவனுடைய குமாரர்கள் அல்ல. இதோ பரலோகத்தை சுதந்திரிக்கிறவர்களுக்காக பணிவிடை செய்யும் ஆத்துமாக்கள்.
இதை நாம் உணர வேண்டும். அதை விட்டு நாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா, அவங்கதான் தேவனுடைய பிள்ளைங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? தேவதூதர்கள் பணிவிடை ஆத்துமாக்கள். இதோ அவருடைய வாரிசாகிய நமக்கு ஊழியம் செய்யும்படி அனுப்பப்பட்ட பணிவிடை ஆவிகளாக ஆத்துமாக்களாக இருக்கிறாங்க அவங்க. புரியும் உங்களுக்கு நினைக்கிறேன். நீங்க எதனா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா நீங்க கேட்கலாம். நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சுக்கலாம். சரிங்க. அன்பின் பரலோக தகப்பனே, இதோ பிதாவே, இதோ தேவ தூதர்களை தகப்பனே, அவர்கள் யாரென்றும் தகப்பனே, அவர்களை தகப்பனே உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்காக தகப்பனே அனுப்பின பணிவிடை ஆத்துமாக்கள் என்றும் தகப்பனே, இதோ உம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறோம் தகப்பனே. அப்படியா கூட தகப்பனே, அதை உணர்ந்த பிள்ளைகளா தகப்பனே, இவர்கள் இன்னுமா கூட தகப்பனே பைபிளில் உள்ள அநேக வார்த்தைகளை கேட்டு தகப்பனே கூடிய பிள்ளைகளாக தகப்பனே நீங்க அவர்களை மாற்றுங்க. இன்னுமா கூட தகப்பனே நடக்க இருக்கிற ஒவ்வொரு பாடத்தையும் தகப்பனே இவர்கள் கண்ணோக்கி தகப்பனே மனக்கண்களை திறந்த தகப்பனே இதை ஏற்றுக்கொண்டு இதோ உமக்காக வாழ்கிற பிள்ளைகளாக தகப்பனே நீங்கள் மாற்றுங்க. மென்மேலும் தகப்பனே அநேக பிள்ளைகளுக்கு இந்த ஞானம் சென்றடைய உதவி செய்யுங்க. இந்த சிறிய ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். தேங்க்யூ. Thank you, sister. தேங்க்யூ பிரதர். இன்றைய பாடத்துல ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். சரியான விடை அளிக்கப்படும். இந்த பாடம் அநேகர் புதிதாக கேள்விப்பட்டிருப்பீங்க. தேவ தூதர்கள் யார் தெரிஞ்சதுங்களா? யாருன்னா பதில் சொல்லலாமே. கேள்விகள் ஏதாவது உண்டா? Any question? Yes. ஏதாவது சந்தேகங்கள் இல்லைன்னா பாடத்தை முடிச்சுக்கலாம். இம்மாதிரியான பாடங்கள் நமக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. நாளைக்கு சாத்தானுடைய பிறப்பு, அது ஒரு முக்கியமான ஒரு பாடம். அநேக மக்களையும் இதுல நீங்க இணைச்சிங்கன்னா அந்த பாடங்களை அவர்களும் கற்றுக்கொள்வாங்க. நம்ம வேத ஆராய்ச்சி கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். வேதத்தை ஆராய்ந்து பார்த்தா நமக்கு பரலோகம் கிடைக்கும் என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆகவே அநேக மக்கள் இணைந்து இந்த பாடங்களை கற்றுக்கொள்ளுங்க. சில பேர் லெப்ட் ஆகி கூட போறீங்க. நீங்க விருப்பப்பட்டு இந்த வேத ஆராய்ச்சி கூட்டத்துல நம்ம சேர்த்து இருக்கிறோம். ஆனாலும் சில பேர் என்ன பண்றீங்கன்னு சொன்னா லெப்ட் ஆகுறீங்க. பொறுமையா இந்த பாடத்தை நீங்க கேட்டீங்கன்னா அது புரியும். அவசரப்படாதீங்க. அது அவனுடைய வார்த்தை ஒன்று நான் சொல்றேன். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது என்ற ஒரு வார்த்தை இருக்குது. அதனால நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க, பாடங்களை கற்றுக்கொள்ளுங்க, தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அதன் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய பரலோக வாழ்வை நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். நன்றி. சந்தேகங்கள் இருந்தா உடனடியாக கேட்கலாம். இல்லைன்னு சொன்னா முடிச்சுக்கலாங்க. புரிந்தவர்கள் யாராவது ஒருத்தர் ஜெபித்தா நன்றாக இருக்கும். புரிந்தவர்கள் ஒருவர் பண்றீங்களா? ஒரு டவுட் கேட்கலாமா? என்னதுங்க?
ஒரு டவுட்டுங்க ஐயா. ஓகேங்க. ஐயா, பணிவிடைக்காரர் வந்துட்டு பணிவிடை தூதர்கள் வந்து பணிவிடைக்காரர் தானே இருக்காங்க நமக்கு. ஐயா, சொல்லுங்க. புரியுதுங்களா ஐயா? ஐயா புரியுது. கேக்குது. தேவ தூதர்கள் நமக்கு பணிவிடைக்காரர்கள்னு சொன்னாங்க. அத நீங்க கேக்குறீங்க. ஆமா. அது நமக்கு ஒவ்வொருவருக்கும் எத்தனை தூதர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க ஐயா? இதற்கான பதில் நம்ம பிரின்சிபாலுங்க யாருன்னா சொல்லுவாங்க. நமக்கு ஒரே தூதர் தான் இருக்கிறாங்களா இல்ல 4 பேர் 5 பேர் அந்த மாதிரி இருக்காங்களா? எனக்கு ஒரு டவுட்டுங்க ஐயா. உங்களுக்கு ஐயா விடை சொல்லுங்க. பணிவிடைக்காரர்னா நமக்கு வேலை செய்யற இயற்கை முழுசா வந்து நமக்கு வேலை செய்யுதுமா. சூரியன் ஆகட்டும், சந்திரன் ஆகட்டும், இயற்கை ஆகட்டும், எல்லாமே நமக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கு. இவங்க எல்லாமே நமக்கு தூதருங்களா ஐயா? ஆமாமா. அத சிஸ்டர் சொன்னாங்க இல்லையா, நெருப்பாகட்டும், பஞ்சபூதங்கள் எல்லாமே நம்ம பணிவிடை செஞ்சுட்டே இருக்கு. நீராகட்டும், நிலமாகட்டும், நெருப்பாக இத்தனை கோடான கோடி தூதர்கள் எல்லாமே எல்லா மனுஷருக்கும் தேவன் தன்னுடைய தூதர்களை வந்து இயற்கையா படைச்சிருக்கிறாரு. எல்லாமே நமக்கு பணிவிடை செஞ்சுட்டு இருக்கு. பாருங்க. அந்த கொஸ்டின் உள்ளவன் இப்ப வந்துட்டு எபிரேயர்ல 1:5-14 சொன்னாங்களா மேடம்? ஆமா. அது வந்துட்டு பணிவிடைக்கார தூதர்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க இவங்க எல்லாமே நமக்கு வந்துட்டு தூதர்களா அப்படின்ற பணிவிடை செய்யணும் அத்தனை நமக்கு. ஏன்னா நம்ம தூங்கும் போது நமக்கு ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு சுகத்தோட பலத்தோட வச்சிருக்கிறாரு. அந்த நேரத்துலயும் நமக்கு தூதர்கள் பாதுகாப்பு இருப்பாங்க இல்லைங்களா? பூமி சுத்தாச்சு நம்ம தூங்க முடியுமாமா? தூங்க முடியாது. இல்ல. சூரிய வராட்டி நம்ம தூங்க முடியுமா? இயற்கையில எத்தனையோ வந்து தன்னுடைய வேலைகளை செஞ்சுட்டே இருக்கு. நம்ம சாப்பிடக்கூடிய உணவாகட்டும் எல்லாமே தேவன் தன்னுடைய தூதர்களை வந்து இயற்கையா படைச்சு நமக்காக வேலை செய்ய வச்சிருக்கிறாரு. நாம இங்க வந்து நம்முடைய கடமைகளை நாம செய்யணும். என்னம்மா? சரி. தூதர்கள் கோடான கோடி தூதர்கள் நமக்கு வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. நமக்கு மட்டும் இல்ல, எல்லா உலக மக்கள் அனைவருக்குமே வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. 1-2 பேர் கிடையாது, கோடான கோடி தூதர்கள். அதுல வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா பஞ்சபூதங்கள், நீர், நிலம், நெருப்பு, வானம் எல்லாமே தேவன் தன்னுடைய தூதர்களை இந்த பஞ்சபூதங்களை மாத்திருக்கிறார். இயற்கையை மாத்தி நமக்கு சேவை செய்ய புரிஞ்சிருக்கிறாரு. அதுதான் சிஸ்டர் சொன்ன இவ்வளவு நேரம் அந்த டீடைல்ஸ் நமக்கு. உங்களுக்கு செப்பரேட் இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. உங்களுக்கு செப்பரேட் செக்யூரிட்டி அப்படின்றது அந்த சப்ஜெக்ட் வேறம்மா. நமக்கு செப்பரேட் இன்னும் ஹை விவிஐபி செக்யூரிட்டி அந்த சப்ஜெக்ட் இன்னும் வேற இருக்கு. இன்னைக்கு சப்ஜெக்ட் என்னன்னா தேவன் தன்னுடைய தூதர்கள் யாரு, அவங்க யாருன்னா நமக்கு தேவன் நம்ம அனைவருக்குமே பணிவிடை செய்யக்கூடியவங்க. அது சப்ஜெக்ட் நம்ம. ஓகே. சொல்லுங்க. நெக்ஸ்ட் நீங்க போலாம். வேற யாராவது இருந்தா கேட்கலாங்க சிஸ்டர், பிரதர்ஸ். வேற யாராவதுக்கு கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஹலோ. சொல்லுங்க பிரதர். சொல்லுங்க பிரதர், கேளுங்க. பிரதர் சொல்லுங்க, கேக்குதுங்க. மியூட் எடுத்துட்டு பேசுங்க பிரதர். வேற யாரும் இல்ல, முடிச்சுக்கலாங்களா?
பிரதர் சிஸ்டர்ஸ். சரிங்க brother, டெய்லி முடிச்சிடுங்க. ஐயா ரவீந்திரன். ஐயா டெய்லியும் எனக்கு half an hour தான் ஐயா கிளாஸ். ஆமா ஆமாங்க, 1/2 hour. தினமும் நடக்குது அது. நான் இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணேன். ஆமா, திங்கட்ல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் 5 நாட்கள். 5 நாட்களும் டெய்லி. அடுத்த வாரம் அப்படியே ரொட்டேஷன் வரும். சரிங்க. Monday to Friday. 7 o'clock ஸ்டார்ட் ஆயிடும் இல்லையா? 7 o'clock ஷார்ப்பா ஸ்டார்ட் ஆயிடும். நீங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்க. ஓகேங்க, இனிதான் வந்ததுனால கேக்குறேன் ஐயா, தப்பா நினைச்சுக்கோங்க. பிரயோஜனமா இருந்ததுங்களா? ஆமாய்யா, தேவ தூதர்கள் யார், சரி சரி, நல்லது. மனிதர்கள் யார், இது நல்ல ஒரு இதுதான், நல்ல சப்ஜெக்ட். தொடர்ச்சியா நீங்க பாடங்களை கேட்டீங்கன்னா தான் நல்லா இருக்கும். நமக்கு அது நல்லா புரியும். ஆமா, தொடர்ச்சியா கேட்கணும். Okay, வரிசை thank you. இருக்கிறோம், அதனால நீங்க வரிசையா கேட்கணும், தொடர்ச்சியா கேட்கணும். தொடர்ச்சி இனிமேல் நன்றிங்க சிஸ்டர். பாடத்தை முடிச்சுட்டாங்களா? முடிச்சுக்கலாங்க பிரதர். ஓகேங்க, முடிச்சுக்கலாங்க பாஸ்டர். ஓகே ஓகே ஓகே.